இப்படி ஒரு தரமான ஸ்பாட் நம்ம மதுரைக்குள்ள தான் இருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? எஸ், ஆல்ரெடி இந்த இடத்த பத்தி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஆனா அப்ப வந்து நான் குளிச்சிருக்க மாட்டேன். குளிக்கணும்ன்றக்காண்டி மெயினா இந்த இடத்த தேடி வந்தேன். போன ஸ்பாட்டோட லொகேஷன் மறந்துருச்சு. இந்த இடத்த பக்கம் ஹீரோ ட்ரக் சிமுலேட்டர்ல வர மாதிரியே இருக்குல்ல. தயவு செஞ்சு இந்த ரோட்ல மட்டும் வந்துடாதீங்க, ரொம்ப சுத்த விட்டுருச்சு. எப்படியோ கேட்டு அந்த லொகேஷனுக்கு ரீச் ஆயிட்டோம். அப்புறம் என்ன தரமான ஒரு குளியல போட்டாச்சுங்க. நீ சரியா ஐஸா இருந்துச்சுங்க. நீங்க போறதா இருந்தா நல்லா கேங்கா போங்க, அப்பதான் செம்ம ஜாலியா இருக்கும். அப்புறம் எனக்கு ஒரு ஆசை, அந்த தண்ணி விழுகிற இடத்துல போய் உட்காரணுன்ட்டு இடத்துல எல்லாம் போய் உட்காந்துட்டேன். ஆனா ஃபோர்ஸ் சரியான ஃபோர்ஸுங்க. கீழே இழுத்து போட்டுருச்சு. கிட்டத்தட்ட நல்ல ஒரு 1 மணி நேரம் குளியலுக்கு அப்புறம் கை இப்படி ஆயிருச்சு. அப்புறம் அப்படியே தலையை தோட்டிட்டே இந்த அழகான சன்செட்டையும் பார்த்தாச்சு. குளிச்சு முடிச்சுட்டு சரியான பசி ஆயிருச்சு எல்லாத்துக்கும். அலங்காநல்லூர் ரோட்ல இருந்து சக்கரால ரோட்ல வந்தீங்கன்னா ஒரு ஸ்பாட் இருக்கும். கடைக்கு பாத்தீங்கன்னா நேம் போர்டு கூட இல்ல, ஆனா டேஸ்ட் பாத்தீங்கன்னா மிரட்டிட்டாங்க. ஃபர்ஸ்ட் நாங்க ஒரு பிளேட் தான் வாங்கி ட்ரை பண்ணோம். அப்புறம் டேஸ்ட் பிடிச்சி போய் 3 பிளேட் ஆர்டர் பண்ணிட்டோம். நம்ம கிளவுட் கிச்சன் வித் இதுல கொஞ்சம் காட்டலாம் சொல்லி நான் கொஞ்சம் பொரிச்சிட்டு இருந்தேன். தம்பி 10th படிச்சுட்டு அம்மாக்கு ஹெல்ப் பண்றதுக்காக இந்த கடைக்கு வந்துட்டு இருக்காரு. தம்பியோட பர்சனல் சஜஷன், இந்த பொடியை போட்டு சாப்பிடுங்க, இன்னும் டேஸ்ட் வேற லெவலா இருக்கும்னு சொன்னா. அவன் சொன்ன மாதிரி டேஸ்ட்டுமே சும்மா தட்டி தூக்கி. அலங்காநல்லூர் சைடாப்ல வந்தீங்கன்னா தம்பி கடை சைடு ஒரு விசிட்டா போட்டு அப்படியே நம்ம பேஜையும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணி விட்டுருங்க.